அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உலகில்
லூக்கா நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 37 முதல் 41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தை உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தையும் தூய்மையாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, விருந்தை மட்டுமே குறியாக கொண்டால் கை கழுவுவதும் கிண்ணத்தை தட்டையும் தூய்மைப்படுத்துவதும் தான் நமக்கு பெரிதாக தெரியும். அன்பை இலக்காக கொள்ளாத குடும்ப வாழ்வுக்கு பொன்னும் பொருளும் நகையும் மட்டும்தான் முக்கியமானதாக திருமண நேரங்களிலே தோன்றும். அருளை நோக்கமாக கொள்ளாத திருவிழாவில் அலங்காரமும் ஆடம்பரமும் தான் முதன்மைப்படுத்தப்படும். அடுக்கி வைக்கக்கூடிய சவுண்ட் பாக்ஸுகளும் முதன்மைப்படுத்தப்படும். பரிசேயரிடம் எதிர்பார்த்து ஏமாந்த ஒன்று உள்ளத்திற்கான விருந்து, ஆன்ம விருந்து, உள்ள தூய்மையில் மகிழ்கிற விருந்து, அன்பு செயல்களால் ஆன்மாவை அலங்கரிக்கிற விருந்து, உள்ளத்தே ஒளிந்திருக்கும் கொள்ளை, காமம், பேராசை, வஞ்சகம் இவற்றை அறவே அப்புறப்படுத்தி அன்புறவிலும் நட்புறவிலும் ஆண்டவனோடும் அயலானோடும் உள்ள உறவில் வாழ்வை துலங்கச் செய்வதே இயேசு விரும்புகிற விருந்து. இத்தகைய விருந்தையே இயேசு அன்றும் இன்றும் எதிர்பார்ப்பதும் அதுதான். வெளி ஆடம்பரத்தை, அழகை விட உள்ளத்தின் ஆழத்தில் புதுப்பிக்கப்பட்ட அழகையும், பொன் பொருள் அழகை விட ஆன்மீக அழகையும், அலங்காரம் ஆர்ப்பாட்டத்தை விட அருளால் அருள் சாதனங்களால் நிறைந்த வாழ்வையும் விருந்தாக படைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இன்றைய வழிபாட்டில் வருகிறது. அப்படி என்றால்தான் இறைவனுடைய, இயேசுனுடைய பாராட்டு மொழிகளை நாம் பெற முடியும். இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசு உணவருந்துவதற்கு முன்பாக தனது கைகளை கழுவாமல் சாப்பிடுவதை கண்ட பரிசேயர்கள் வியப்படைகிறார்கள். போதகராக இருக்கிறவருக்கு ஒரு யூதர் பின்பற்றக்கூடிய சாதாரண நடைமுறை கூட தெரியவில்லையா என்பதுதான் அவர்கள் வியப்பிற்கு காரணம். பரிசேயர்கள் சட்டங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தனர். உணவு உண்பதற்கு முன்னதாக செய்யக்கூடிய ஒழுங்குகள் என்று பலவற்றை அவர்கள் பின்பற்றினார்கள். கைகளை எப்படி கழுவ வேண்டும், கழுவுகின்ற போது தண்ணீரை எப்படி ஊற்ற வேண்டும், எப்படி அமர வேண்டும் என்று பலதரப்பட்ட ஒழுங்குகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். இயேசு அவர்கள் வைத்திருந்த சட்டங்களுக்கு எதிரானவற்றை பேசவில்லை. மாறாக சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதில் காட்டக்கூடிய அக்கறையை மக்களுக்கு நீதி வழங்குவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் காட்டினால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று ஆதங்கப்படுகிறார். இயேசு அப்படி ஆதங்கப்படுவதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு பாரம்பரிய யூதர்களும் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதாவது நிலத்தின் விளைச்சலிலிருந்து பெறப்படுகிற 7 வகையான முதற்கனிகளை அவர்கள் ஆலயத்திற்கு காணிக்கையாக செலுத்தினார்கள். அவை கோதுமை, பார்லி, திராட்சை, அத்திப்பழங்கள், மாதுளை, ஒலிவ மரத்தின் விளைச்சல் மற்றும் தேன். 2வது, நிலத்தில் வளரக்கூடிய அனைத்து பயிர் வகைகளிலிருந்தும் 50ல் 1 விழுக்காடு ஆலயத்தில் பணிபுரிய குருக்கள் பயன்பெறுவதற்கு கொடுக்கக்கூடியது. 3, 10ல் 1 பங்கு விளைச்சலை ஆலயத்தில் குருக்களுக்கு உதவி செய்யும் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதையும் பரிசேயர்கள் எந்த குறையும் இல்லாமல் கொடுத்தார்கள். இதெல்லாம் செய்தவர் நம்ம யோக்கியமான கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. அதுதான் இயேசுடைய பார்வை. இதையும் பரிசேயர்கள் எந்த குறையும் இல்லாமல் கொடுத்தார்கள். இவ்வாறு ஒழுங்குகளையும் சட்டங்களையும் பின்பற்றுவதில் இவ்வளவு அக்கறையோடும் கவனத்தோடும் ஆர்வத்தோடும் செய்கிற பரிசேயர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதிலும், மற்றவர்களை, குறிப்பாக ஏழைகளை, பெண்களை, ஆதரவற்றவர்களை மதித்து நடப்பதிலும், அவர்களுக்கு உதவி செய்வதிலும் கோட்டை விட்டு விட்டார்கள். அவற்றை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் நடந்தார்கள். இயேசு இதை பார்த்து வியப்படைகிறார், ஆச்சரியப்படுகிறார், கோபப்படுகிறார். நமது வாழ்க்கையும் பரிசேயர்களின் வாழ்வை அடியொற்றியதாகத்தான் இருக்கிறது போல தோன்றுகிறது.
நம்ம நினைச்சிட்டோம் கோயிலில் வந்துட்டோம், நன்மையை வாங்கிட்டோம், காணிக்கையை போட்டுட்டோம், வாசகத்தை வாசித்தோம், மனிதர் மன்றாட்டை வாசித்தோம், நன்றி மன்றாட்டை வாசித்தோம், அஞ்சலி எடுத்துட்டோம், குங்குமத்தை வச்சோம், உடனே நல்ல கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியாது. மாசத்தோறும் 10 ரூபா வரியை கொடுத்துட்டோம் ஊருக்கு, அதோட கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. அதை தாண்டி பல பொது நன்மைகள் நம்முடைய சமூகத்திலும் சமயத்திலும் திருச்சபையிலும் தேவைப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் இவைகளை நாம் ஒரு கண் பார்வை செலுத்தாமல் இருந்தால் நாம் இது செய்யக்கூடிய அனைத்து இந்த பக்தி முயற்சிகளும் வீணாக போய்விடுகிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை, இதயத்தை, மனத்தை, உணர்வுகளை ஆண்டவரிடத்திலே கொடுத்து அங்கே எங்கே தவறுகள் எல்லாம் நடக்கிறதோ அதை அப்புறப்படுத்தி நல்லவைகளை செய்யவும், இன்னொரு பக்கம் நேர்மைக்காக, சமத்துவதற்காக பாடுபடுகின்ற இயக்கங்களோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு புதிதாக அமையும், நமது வாழ்க்கையும் பரிசேயர்களின் வாழ்வை அடையற்றதாக இருக்கிறது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அதிக அக்கறை கொள்வதில்லை. ஆனால் எது செய்யவில்லை என்றாலும் தாழ்வில்லையோ அதை செய்வதற்கும் அதற்காக வீணாக பணத்தை செலவழிப்பதற்கும் அதிக அக்கறை கொள்கிறோம். இதை சொன்னா நம்ம தவறுன்னு சொல்றோம். இது உங்க உணமா சாமி, போங்க சாமி அப்படிமா. இத்தகைய மனப்போக்கிலிருந்து மாற வேண்டும். முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பல்வேறு மன கவலைகளோடு கனங்களோடு உன் பாதத்தில் வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவையான அருள் ஆசிரை தாரும். குழந்தைகளின்றி தவிக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு, குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழலிலே அமைதியை, சமாதானத்தை கொடும். நல்ல வேலை வாய்ப்பை தேடுகிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும். தீராத நோய்களால் கஷ்டப்படுகிற, பண கஷ்டத்தால் வேதனைப்படுகிற மக்களுக்கு பண கஷ்டத்தை தீர்த்து அமைதியோடு மகிழ்வோடு வாழ்வதற்கான நல்ல உழைப்பிற்கான வாய்ப்புகளை தாரும். நல்ல நீதியோடு நேர்மையோடு உண்மையோடு நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை யாவருக்கும் தந்து எங்கள் உள்ளத்தை கழுவி தூய்மையாக்கவும் நேர்மையாக வெளிப்படையாக செயலாற்றவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை
நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாரும் ஒருவர் எல்லாருக்காய் வாழும் நிலையை வழியாய் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா வாழும் நிலையை வழியாய் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் சிறப்பன்றோ இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே இழப்பதை இறைமையில் வாழ்வாகும் எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் பமகரிசா நிரிசா பதிவின் முகவரி பணி என்றோ பணியினில் பொது நலன் அழகென்றோ பதிவின் முகவரி பணி என்றோ பணியினில் பொது நலன் அழகென்றோ பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ பகிர்வினும் தியாகம் புனிதமன்றோ பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாதைகள் பூத்திடும் புன்னகையா எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் வாழும் நிலையை வழியாய் கொண்டார் வாழ்விட விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்காய் ஒருவர் எல்லாருக்காய் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.